கடந்த 10 ஆண்டுகளில் இரண்டாவது அதிகபட்சமான வெப்பம் இன்று சேலத்தில் பதிவானதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 15 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு 109.04 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகிய நிலையில் இன்றைய தினம் சேலத்தில் அதிகபட்சமாக 108.14 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி மக்களை வாட்டி வதைத்துள்ளது. அதேபோல சென்னை மீனம்பாக்கத்தில் 100.94 ஃபாரன்ஹீட் வெப்பமும், கோவையில் 102.56 ஃபாரன்ஹீட்டும், தருமபுரியில் 105.8 ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகி உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஈரோட்டில் 107.6 ஃபாரன்ஹீட்டும், கரூர் பரமத்தியில் 106.7 ஃபாரன்ஹீட்டும், மதுரை நகரத்தில் 105.8 ஃபாரன்ஹீட்டும், மதுரை விமான நிலையத்தில் 103.82 ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. நாமக்கல்லில் 104.9 ஃபாரன்ஹீட்டும், தஞ்சாவூரில் 102.2 ஃபாரன்ஹீட்டும், திருப்பத்தூரில் 106.88 ஃபாரன்ஹீட்டும், திருச்சியில் 104.18 ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. திருத்தணியில் 103.64 ஃபாரன்ஹீட்டும், வேலூரில் 106.7 ஃபாரன்ஹீட்டும், பாளையங்கோட்டையில் 102.2 ஃபாரன்ஹீட் வெப்பமானது பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்தில் வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி வரை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு 28 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 43 டிகிரி செல்சியஸ் வெயில் வாட்டி வதைத்ததாகவும் வெப்ப அலை வீசியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாளை நண்பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அறிவுறுத்தியுள்ளார். வெயிலின் தாக்கத்தினால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை கோடை வெப்பம் அதிகமாக இருக்கும் என்றும் பொதுமக்கள் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தியுள்ளார். வெப்பத்தின் தாக்கத்தால் உடல்நலக்குறைவு ஏற்படும் நிலையில் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை அணுகுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாளை நண்பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை வெளியில் செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அறிவுறுத்தியுள்ளார். வெயிலின் தாக்கத்தினால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் வெப்பம் அதிகரிக்கும் போது மக்கள் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.